ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித ஸ்வரூப விசேஷணம், அதே போல் வியாபாரம் என்ன என்றதை பார்த்தோம். இப்பொழுது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித ஸ்வரூப விசேஷணம், வியாபாரம் என்ன என்றதை பார்க்கலாம். ஜீவாத்மாவுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன என்றால் சேஷத்துவம். ஆக ஜீவாத்மானா யாரு அப்படின்னு அடையாளம் காண வேண்டும் இல்லையா? ஜீவாத்மாவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்ன என்றால் சேஷத்துவம். சேஷமாக இருப்பவன் அவன்தான் ஜீவாத்மா. ஆனால் இதை மட்டுமே சொன்னோமே என்றால் ஒரு சந்தேகம் எழும். சேஷமாக இருக்கக்கூடியது, சேஷம்னா என்ன? மற்றொருவனுக்காக இருக்கக்கூடியது, அதுதானே சேஷம். அவனுக்காக இருக்கிறது. இந்த அவனுக்காக இருக்கிற வஸ்து வெறும் ஜீவாத்மா மட்டும் கிடையாது, அச்சேதனம் கூட தானே பரமாத்மாவுக்காகவே இருக்கு. ஆக ஜீவாத்மாவுக்கு ஐடென்டிட்டி என்ன, அடையாளம் என்ன என்றால் சேஷத்துவம் என்று சொன்னால் மட்டும் போதாது. ஏன்னா சேஷத்துவமானது அச்சேதனத்துக்கும் அறிவில்லாத அச்சேதனத்துக்கும் இருக்கு. அப்போ கூடவே சேர்த்து என்ன சொல்லணும் என்றால் ஞாதிருத்துவத்துடன் கூடிய சேஷத்துவம். ஞாதா அறிபவன். ஆக அறிபவனாக இருந்து கொண்டு சேஷபூதனாக யார் இருக்கிறானோ அவன்தான் ஜீவாத்மா என்று சொன்னால் இப்போ இது சரியான அடையாளமாக இருக்கும். இப்படிப்பட்ட அடையாளமானது அச்சித்துக்கு பொருந்தாது. அச்சேதனத்துக்கு அறிவு கிடையாது இல்லையா? ஆக அறிவாளியாக இருந்து கொண்டு எவன் சேஷபூதனாக இருக்கிறானோ அவன்தான் ஜீவாத்மா என்று சொன்னால் இப்போ இது சரியான அடையாளமாக தான் இருக்கும். ஆக ஜீவாத்மாவை அடையாளம் காண வேண்டும், டிஸ்டிங்க்டாக ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் என்றால் என்ன வேண்டியிருக்கு? ரெண்டு தன்மைகள், ஞாத்ருத்வம், சேஷத்துவம். ஞாத்ருத்வம் என்றால் ஞாதாவாக இருத்தல், ஞாதா என்றால் அறிபவன், ஆக அறிபவனாக இருத்தல். அதே போல சேஷத்துவம், அவனுக்காகவே எம்பெருமானுக்காகவே ஆட்பட்டிருத்தல். ரெண்டு தன்மைகளும் வேண்டியிருக்கு ஜீவாத்மாவை அடையாளம் காண்பதற்கு. அப்போதான் சந்தேகம் வருது, இந்த ரெண்டு தன்மைகளில் முக்கியமான தன்மை எது என்றால், அதாவது ஞாத்ருத்வமா சேஷத்துவமா என்ற கேள்வி வந்ததே என்றால் முக்கியமான தன்மை ஜீவாத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகம் என்ன? சேஷத்துவம் தான். ஜீவாத்மா என்று யோசிக்கும் பொழுது சட்டுன்னு மனசுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு ஆட்பட்ட வஸ்து. அதுக்கப்புறம் சந்தேகம் வரும், எம்பெருமானுக்கு ஆட்பட்ட வஸ்து அச்சித்தும் கூட தானே. அப்போ அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக பிறகு வந்து சேரக்கூடியது தான் ஞாத்ருத்வம் என்றது. ஆக ஜீவாத்மாவுக்கு முக்கியமான அடையாளம் என்ன என்றால் சேஷத்துவம் தான். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எம்பெருமானாருடைய சரித்திரத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது தான் ஆழ்வான் சரித்திரத்தில். ஆழ்வான் எம்பெருமானாரை போய் கேட்டார், இதே கேள்விதான். ஞாத்ருத்வம் இருக்கு, சேஷத்துவம் இருக்கு, ரெண்டுமே ஜீவாத்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் முக்கியமானது என்ன என்று எம்பெருமானாரை கேட்க, நான் சொல்ல வேண்டாம், நீ திருக்கோட்டியூர் நம்பிப்பால் போ, அவர் சொல்லுவார் என்று எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பியிடத்தில் ஆழ்வானை அனுப்ப, ஆழ்வானும் அங்கே போனார். 6 மாதம் கைங்கரியம் பண்ணார். ஆனால் இந்த கேள்விக்கு விடை கிட்டலை. அதற்கு பிறகு நான் போயிட்டு வரேன், எம்பெருமானாரை மறுபடியும் சேவிக்க வேண்டும், போயிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு வாக்கியம் சொன்னார் திருக்கோட்டியூர் நம்பி. என்ன? ஆழ்வான், ஆழ்வார் அடியேன் உள்ளான் என்ன பண்ணி கண்டாயே அப்படின்னு சொன்னாராம். திருக்கோட்டியூர் நம்பி சொன்ன வார்த்தை என்ன? ஆழ்வான், கூறத்தாழ்வானை கூப்பிட்டு ஆழ்வான் கூப்பிட்டு, ஆழ்வார் நம்மாழ்வார் அடியேன் உள்ளான் என்னபடி கண்டாயே. நம்மாழ்வார் அருளி செய்தது என்ன? அடியேன் உள்ளான் அப்படின்னு பாசுரம் பாடியிருக்காரே, அது உனக்கு தெரியாதா அப்படின்னாராம். ஆழ்வான் சொன்னார், புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு சொல்லுதான், அடியேன் உள்ளான். இந்த சொல்ல கொண்டு ஆழ்வார் என்ன நிர்ணயம் பண்ணார் அப்படின்றத ஆழ்வான் புரிஞ்சின்றார். என்ன நம்மாழ்வார் நிர்ணயம் பண்ணார் என்றால் அடியேன் உள்ளான். என்ன சொல்ல வர்றார் இங்க ஆழ்வார்? எனக்குள்ள எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அடியேன் உள்ளான், உடன் உள்ளான் அப்படின்னு அடுத்தது அந்த பாட்டானது போகிறது. இது 8 கண்கள் சிவந்து அப்படின்ற அந்த பதிகத்தில் அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அண்டத்தகத்தான், புறத்துள்ளான் அப்படின்னு எல்லாவற்றுக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய சர்வ வியாபகத்துவத்தை ஆழ்வார் அங்கே அருளி செய்து கொண்டு வரார். அப்படி சொல்லும் பொழுது மேலே என்ன சொல்றார்? உடல் உள்ளான், என்னுடைய உடம்புக்குள்ள எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல போறார். அப்போ அந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டது அந்த ஜீவாத்மா தனித்து இருக்கு இல்லையா? அந்த ஜீவாத்மாக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டும். அந்த ஜீவாத்மாக்குள்ள இருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆத்மாவின் உள்ளான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஞானியின் உள்ளான்,
அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கடைசி பட்சத்தில் என் உள்ளான் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் அடியேன் உள்ளான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ ஆத்மாவை பற்றி ஆழ்வார் யோசிக்கும் பொழுது ஆத்மான்னு சொல்ல மாட்டேங்கிறார், ஞானின்னு சொல்ல மாட்டேங்கிறார், கடைசி பட்சத்தில் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். என்ன தோன்றது? அடியேன் அப்படின்னு தான் தோன்றது. ஆக ஆத்மாவை பற்றி யோசிக்கும் பொழுது மயர்வர மதிநலம் பெற்ற ஆழ்வாருக்கு என்ன நினைவு வருது? அடியேன் அப்படின்னு தானே வருது. ஆக ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகம், சட்டென்று நிரூபித்து கொடுக்கக்கூடியது எது? சேஷத்துவம், அடிமைத்தனம்தான் என்று. ஆக இது சம்பிரதாயத்தினுடைய சீரியதோர் கருத்து. ஞாதிருத்வம், சேஷத்துவம் ரெண்டும் சேர்த்து தான் ஆத்மாவை அடையாளம் காண்பதற்கு பயன்படும் என்ற போதிலும் முக்கியமான அடையாளம் என்ன, அந்தரங்க நிரூபகம் என்ன என்றால் அடிமைத்தனம், சேஷத்துவம் தான் என்று. இதுதான் ஆத்மாவினுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம். நிரூபித்த ஸ்வரூப விசேஷணம் என்ன என்றால் அவனுடைய தன்மை அதிகப்படியாக ஆத்மாவுக்கு என்ன ஏற்படுகிறது, என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இப்படி அந்தரங்க சேஷபூதனாக ஜீவாத்மா இருக்கான் இல்லையா, அதற்கு சேர இவனுடைய தன்மை என்ன மேற்கொண்டு தெரிய போடுறது? எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே தான் இந்த சேஷத்துவமும் கூட அப்படின்ற நினைவுடன் இருப்பான் இந்த ஜீவாத்மா. இதுதான் அவனுடைய நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம். இந்த சேஷத்துவம் கூட என்னுடைய ஆனந்தத்துக்காக கிடையாது, எம்பெருமானுக்காக தான் எல்லா விதத்திலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பான். நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம். அதற்கு பிறகு அதற்கு சேர இவனுடைய வியாபாரம் என்ன? எம்பெருமான் விஷயத்தில் எப்படி பார்த்தோம்? அவன் நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம் கொண்டவன். எப்படிப்பட்ட பண்புகள் கொண்டவன்? வாத்சல்யம், சௌஷீல்யம், சுவாமித்வம் போன்ற பண்புகளை கொண்டவன். அதற்கு சேர எம்பெருமானுடைய வியாபாரம் என்னவாக இருந்தது? ஜகத்தை சிருஷ்டித்தல், சம்ஹரித்தல், ரட்சித்தல் அப்படின்ற வியாபாரங்கள், அவதாரங்கள் செய்தல் என்ற வியாபாரங்கள், லீலைகள்லாம் இருந்தது இல்லையா? இப்போ ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். சேஷம். அவனுடைய நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம் என்ன? அந்த சேஷத்துவமும் கூட எம்பெருமானுக்காக தான் என்ற அந்த நிலை அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டோம். இதற்கு சேர இவனுடைய வியாபாரம், செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால், தனக்கேயாக என்னை கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே என்று என்ன ஒரு விருத்தி, என்ன ஒரு செயல் செய்தாலும் இதனால் முழுமையான பயன் எம்பெருமானுக்கே என்று விட்டு அந்த கைங்கரியத்தால் உகப்பது எம்பெருமான் மட்டும்தான் என்ற நினைவுடன் கைங்கரியத்தை செய்து அந்த ஆனந்தத்தை மேன்மேலும் விளைப்பதற்காக நான் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அறிந்து கொள்ளப் போகிறேன் என்றதுதான் என்னுடைய நிலை. இதற்கு மேற்பட எனக்கு தனிப்பட்ட ஆனந்தம் என்றது ஒன்று கிடையாது அப்படின்ற ஒரு நினைவுடன் இவன் கைங்கரியத்தை பண்ணுறான் இல்லையா, வியாபாரத்தை பண்ணுறான் இல்லையா, அதுதான் இவனுடைய வியாபாரம். ஆக ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம், அந்தரங்க நிரூபகம் என்னது? சேஷத்துவம். நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம் என்ன? அந்த சேஷத்துவமும் கூட எம்பெருமானுக்காகவே அப்படின்ற நினைவு. அதற்கு சேர வியாபாரம் என்ன? பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக மட்டுமே பண்ணக்கூடிய அந்த கைங்கரியம் தான் இவனுடைய வியாபாரம் என்று இப்படி ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபித ஸ்வரூப விசேஷனம், ஜீவாத்மாவுடைய வியாபாரம் என்ன என்றதை இந்த வார்த்தையிலே பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.